we not only carry our children in our hearts, I still carry my children's body cells in my body. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சயின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, ஸ்பெஷலி மகன்கள், சன்ஸ், அந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்களை வந்து பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது இந்த குழந்தையோடைய பாடி செல் வேற, அம்மாவோட பாடி செல் வேற. ஆனா இப்ப நான் மகனை பிரெக்னெண்டா இருந்ததுனால மகன்களை பிரெக்னெண்டா இருக்கிற தாய்கள் அவங்க ஒரு 25, 30, 45, 60 வருஷம் ஆனாலும் இந்த ஆம்பளை பசங்களுடைய பாடி செல்ஸ் மட்டும் அவங்க வயித்துல எப்பயுமே இருக்கும். இட்ஸ் ப்ரூவன் பை சயின்ஸ். ஸோ வி நாட் ஓன்லி கேரி ஆர் சில்ட்ரன் இன் ஆர் ஹார்ட்ஸ், ஐ ஸ்டில் கேரி மை சில்ட்ரன்ஸ் பாடி செல்ஸ் இன் மை பாடி. ஸோ இப்போ என்னுடைய யூட்ரஸ்ல இருந்து எடுத்தா கூட அனிருத்தோட பாடி செல்ஸ் இருக்கும், அதுவோட பாடி செல்ஸ் இருக்கும். ஸோ அதனால அனிருத்தும் நானும் சண்டை போடும்போது நான் இதை சொல்லுவேன், யாராவது உன்னை கேரி பண்ணுவாங்களான்னு கேளு, நீ வெளில பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஐ எம் ஸ்டில் கேரிங் யூ அப்படின்னு சொல்லுவேன். அனிருத் தேங்க்ஸ்மா, இப்படி சொல்லியே எல்லா வாக்குவாதத்தையும் நீ வந்து வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவான். பட் தட்ஸ் ட்ரூ, இட்ஸ் வெரி ட்ரூ. உலகத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப். சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். எஸ்.